விஜய் வந்து தாத்தா வீட்டுக்கு வந்து போகிறாரு. இந்த மாதிரி தாத்தாவும் பாட்டியும் விஜயை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "என்னடா காவேரி வரலையா?" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து கேட்குறாரு. "இல்லை தாத்தா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்காக தான் வந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. சொல்லுப்பா" அப்படின்னோடனே, பாட்டி வந்து விஜய்க்கு நான் வந்து காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. "அதெல்லாம் வேணாம் பாட்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?" "நல்லா இருக்கேன். நீ தான் என்னை மறந்துட்ட விஜய்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. "அதெல்லாம் இல்லை பாட்டி, என்ன பாட்டி நீங்கள்?" அப்படின்னோடனே, "என்னடா முக்கியமான விஷயன்ற?" "ஒன்றும் இல்லை, சும்மா தான் தாத்தா கிட்ட நிறைய அட்வைஸ் கேட்பேன்ல, அந்த மாதிரி கேட்டுட்டு போகலான்னு வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை." வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து, "சரிடா, ஆஃபீஸ் போறியா இல்லையா? ஆஃபீஸ்லாம் அப்பப்போ ஃபாலோ பண்ணி தான் இருக்கேன் தாத்தா. உங்களுக்கு எதுவும் பிரச்சனை?" "நானும் கேள்விப்பட்டேன்ப்பா, ஆஃபீஸ்க்கு அப்பப்போ ஃபோன் பண்ணுறியா, என்ன விஷயம் ஏது விஷயம்னு கேட்குறியா? இது போதும் கண்ணா" அப்படி சொல்லியிருக்கேன். "இது போதுமா? அவன் நேரடியாக இங்கே வர வேணாவா?" அப்படின்னோடனே, "வரலாம் பாட்டி, நீங்கள் எங்கே கவலைப்படுறீங்க?" அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா, காத்தோட்டமாக அப்படி போய் நிற்கலாம் வா. தாத்தாவும் பேரனும் ஏதோ ரகசியம் பேச போகிறீங்க, எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. "அதெல்லாம் ஒன்றும் இல்லை கல்யாணி, சும்மா தான் பேசிகிட்டு இருக்க போகிறோம். இதெல்லாம் பேசினா உனக்கு போர் அடிக்கும். நான் ஆஃபீஸ் விஷயத்தை பற்றி 1000 பேசுவோம்" அப்படின்னோடனே, அப்புறம் உங்கள் இஷ்டம். தாத்தாக்கும் பேரனுக்கும் நடுவில் நான் இருக்க விரும்பல, நான் போகிறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே விஜய் வந்தது அவங்க சித்தப்பா வந்து பார்த்துட்டாரு. பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. "இவன் எதுக்கு இங்கே வரான்? வராமே இருந்தால் நல்லா இருக்குமே, எப்படியாவது இந்த சொத்தை ஆட்டை போடலான்னு பார்த்தா இவன் வந்து போகிறானே, ஒரு வேளை இந்த சொத்தை வந்து சொன்ன மாதிரி தரமாட்டானா? ஒரு வேளை வந்து இந்த சொத்தை தாத்தா பாட்டிக்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னா இவன் வந்திருக்கான், ஒன்றும் புரியலையே" அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. "என்ன சித்தப்பா, எப்படி இருக்கீங்க?" "நல்லா இருக்கேன் விஜய்." "என்ன விஜய் திடீர்னு நீங்கள் வந்திருக்க?" அப்படின்னோடனே, "ஏன், அவன் வீட்டு, அவன் எப்போ வேணாலும் வருவான், இதில் என்ன இருக்குது?" அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. "அது இல்லை, நான் அதுக்காக சொல்லலை, விஜய் வரவே மாட்டானே அதனால் கேட்டேன்" அப்படின்ற மாதிரி அவங்க சித்தப்பா வந்து சொல்லிட்டு இருக்காரு. "சரி, நீ வாப்பா விஜய்" அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. தனியாக இவங்க 2 பேரும் என்ன ரகசியம் பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு நிற்கிறாரு. "என்ன மாப்பிள்ள, உங்களுக்கு எதுவும் வேலை இருக்கா?" எனக்கு எதுவும் இல்லை மாமா" அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. ஏதாவது கேட்கலான்னு பார்த்தா இந்த கிழவன் ஓவராக தான் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து வந்து, "சொல்லு விஜய், என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, "இல்லை தாத்தா, உங்களுக்கே தெரியும், நான் வேலைக்கெலாம் போகிறேன், ஆனால் நிறைய செட் ஆக மாட்டேங்குது தாத்தா." "என்னப்பாச்சு, வேலை தேடிட்டு இருக்கியா?" அப்படின்னு. "ஆமாம் தாத்தா." "சரி, என்ன சொல்கிறாங்க வேலையில்? நீ தான் ஒரு வேலையில் வந்து சேர்கிறதுக்கான தகுதி உங்ககிட்ட இருக்கேப்பா." அப்படின்னோடனே, "எல்லாம் இருக்குது தாத்தா, ஆனால் ஓவர் குவாலிஃபிகேஷன் இருக்குன்றாங்க. அதான் ஒன்றும் புரியல தாத்தா எனக்கு. எப்பவும் போல் எல்லாரும் தான் நானும் அப்ரோச் பண்ணுறேன், ஆனால் கூப்பிட்றாங்க இன்டர்வியூக்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓவர் குவாலிஃபிகேஷன் இருக்குது, நீங்களே ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க அப்படிலாம் சொல்லிடுறாங்க தாத்தா. அதான் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேன்." அப்படின்னோடனே, "ஒன்றும் இல்லை விஜய், இங்கே பார், நீ ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணவன், புதுசாக வந்து ஒரு இடத்துல வேலைக்கு சேரணும்னா அப்படி தான்ப்பா சொல்லுவாங்க. அதனால் அடுத்தவங்களை நம்பி இல்லாமல் உன்னை நம்பி நீ இருப்பா." அப்படின்னோடனே, "என்ன தாத்தா நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு புரியல." "இல்லைப்பா, நீயே தனியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது" அப்படின்றாங்க. அது கேட்டுட்டு, "தாத்தா, அது வந்து நம்ம பிஸ்னஸே பார்த்துக்கோன்ற, நீ வேணான்ற." "சரி, ஓகே, ஒரு பிஸ்னஸ் தான் ஆரம்பி புதுசாக." "தாத்தா, காவிரி இதை தான் தாத்தா சொல்கிறா, அவளுக்கு நீங்கள் எங்கே போனாலும் வேலை செய்ய பிடிக்கல, அதனால் நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிங்கன்னு அவளும் சொல்கிறா. அதுக்கு ஏற்ற மாதிரி சோர்ஸ் வேணும்ல தாத்தா." அப்படின்னோடனே, "சோர்ஸ் தானப்பா, நம்ம கம்பெனியில் இல்லாத காசா பணமா?" அப்படின்னு. "இல்லை தாத்தா, நான் தனியாக பண்ணணும்னு நினைக்கிறேன்." "புரியுது. சரி, இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? பேங்க் லோன் எடுத்துக்கோப்பா, இப்போ பேங்க் லோனு நிறைய தராங்க, அதனால் சூரிட்டி தான் சைன் வேணும்னா சொல்லு, தாத்தா போடுறேன்" அப்படின்றாங்க. "சரிங்க தாத்தா, நான் ட்ரை பண்ணுறேன்." "சரிங்க தாத்தா, நீங்கள் சொல்லும் போது எனக்கு ஒரு ஐடியா வருது, ஓனாக பிஸ்னஸ் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா நான் ஒரு இடத்துல வேலை செய்யும்போது கொஞ்சம் கீப்பப் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் அது முடியாதுன்னு இப்போ தான் தோணுது." "சரிங்க தாத்தா, நான் ஓனாகவே பண்ணுறேன்" அப்படின்றாங்க. சூப்பர் ஐடியாப்பா, எந்த விஷயம் வேணாலும் சரி, எந்த ஹெல்ப் வேணாலும் சரி, தாத்தா என்றைக்குமே உனக்கு வழித்துணையாக இருப்பேன், எந்த பிரச்சனையும் வராது, சரியா? நீ இந்த பிஸ்னஸில் இருந்தால் சரி, வேறு பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் சரி, எல்லாமே தாத்தா வந்து உன் கூட தான்ப்பா இருப்பேன்." அப்படின்னோடனே, "தேங்க்ஸ் தாத்தா" அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. "ஆனால் தாத்தா, எனக்கு இப்போ பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஒரு ஐடியா வந்துருச்சு, இதுக்கப்புறம் பாருங்கள் தாத்தா, நான் கண்டிப்பாக முன்னுக்கு வருவேன். கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக ஆரம்பி விஜய், பெரிய லெவல் உன்னால் ஆரம்பிக்க ஃபஸ்ட்டு முடியாதுல்ல, நீ என்கிட்ட இன்கமும் வாங்கிக்க மாட்டேங்கிற, அதனால் சின்ன லெவல் ஆரம்பி, கண்டிப்பாக உன் லைஃப் வந்து பெரிய லெவலில் வரும்" அப்படின்றாரு. அதை கேட்டு, "தேங்க்ஸ் தாத்தா" அப்படின்னோடனே, "உன் அப்பாவோட பிஸ்னஸை இவ்வளோ நாள் வரைக்கும் நீ பயங்கரமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண, இப்போ உன்னோட தனிப்பட்ட பிஸ்னஸை நீ கண்டிப்பாக உன்னால் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும் விஜய், எனக்கு தெரியும் என் பேரனை பற்றி" அப்படி சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. "தேங்க்ஸ் தாத்தா, நீங்கள் போதும் தாத்தா, எனக்கு வேறு யாருமே தேவையில்லை." "யாரும் தேவையில்லையா? அப்போ காவேரி உனக்கு வேணாமான்னு." "தாத்தா, என்ன தாத்தா நீங்கள்?" அப்படின்னோடனே, "பின்ன என்ன, நானும் காவேரி உனக்கு வேணும் தானே?" "ஆமாம் தாத்தா, என்னோட உனக்கு காவேரி தான் முக்கியம் இல்லையா?" அப்படின்னோட. "தாத்தா, ஏன் தாத்தா அவ்வளோ சொல்கிறீங்க? நீங்கள் எனக்கு எவ்வளோ முக்கியமோ அவ்வளவும் காவேரி முக்கியம் தாத்தா." "சரிடா, என் பேத்தி எப்படி இருக்கா?" நல்லா இருக்கா தாத்தா" அப்படின்றாங்க. சரிப்பா, வளகாப்புக்கான வேலை எல்லாமே பார்க்கணும்ல." "இல்லை தாத்தா, அவள் சிம்பிளாக வச்சுக்கலான்னு சொல்கிறேன்." "என்னப்பா சொல்கிற? இதை பாட்டி ஒத்துக்கணுமே தாத்தா, நீங்கள் தான் தாத்தா ஒத்துக்க வைக்கணுன்றாங்க." "ப்ளீஸ் தாத்தா, இதை சொல்ல தான் மெயினாகவே நான் வந்தேன்." அப்படின்னோடனே, "சரிப்பா, நான் பேசினேன் பாட்டிக்கிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லி அனுப்புகிறாரு.